எல்லாரும் ரெடி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ரகளைகள் ஆரம்பம். பொம்பளைகளை தொடக்கூடாது, பொருள்களை விடக்கூடாது. நீ இருக்கும்போது நான் பத்திரமாக தான் இருப்பேன். இப்ப புரியுதா உனக்கு? ஓஹோ, கதை இப்படி போகுதா? எப்ப வர எங்க ஊருக்கு? கம்ப்ளைண்ட் பண்ணணும். யார் மேல? இங்க வேலை செய்யற பசங்க மேல. அதுக்கு பேரு கம்ப்ளைண்ட்ல போட்டு கொடுக்கறது. எங்க போட்டு கூட பாப்போம். நீ வா என் ஊருக்கு. அம்மா நம்ம ரெண்டு பேரும் அப்புறம் பேசக்கூடாதுன்றவாங்க. பண்ணவங்க அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, ஊர்ல நான் யோசிக்க வேண்டும். வரதுக்கா? நல்ல நேரமா? பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. சரி சீக்கிரமா பாரு, நல்ல நேரம். ஏன் சிரிக்கிறீங்க? நீ வரப்போற நாள் திருவிழாவா இருக்கணும் தேனே. திருவிழாவா இருக்காது, கலவரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். இன்னும் ஒரு படிக்கட்டை ஏறி விட்டோம் என்றால் நமக்கு கல்யாணமா? பின் தானே, பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஆனால் எங்கள் ராணி முன் நடந்த அதை நினைத்து சந்தோஷமாக இருந்தாலும் எங்கள் ராணி தோற்பதை நினைத்து மனவலியாக இருக்கிறது. என்னப்பா செய்யறது? விதி விளையாட்டுச்சப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. உங்கள் ராணி ஒரு வாளை அப்படியா வைப்பார்? அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி, உன்கிட்ட எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. எங்கள் ராணி உதட்டு சாயம். இது உங்க ராணியோட கவனக்குறைவு. ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. ராணியோட கவனக்குறைவு. நான் நேற்றே சொன்னேன். இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து, சென்டர்ல ஒரு குத்து. உதட்டு சாயத்தை பார்த்த அவர் வாளை